பூந்தோட்டங்கள் நிறைந்த ஒரு ரம்மியமான பாதையை தாண்டி மதுரை பாலமேட்ல லொக்கேட்டா இருக்கிற ஒரு அழகான ரெசார்ட்க்கு போயிருந்தேன். சீரியஸ்லி மாந்தோப்புக்கு நடுவுல பீஸ்ஃபுல்லா ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்ல ஒரு அழகான பிரைவேட் பூல் வில்லா. இதுல நாங்க சூஸ் பண்ணியிருந்தது ஹார்மனி ஹெவன். வெல்கம் ட்ரிங்கோட இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஸ்டே. பிரைவசி கன்சர்ன்காக டிசைன் பண்ணியிருக்க இந்த வில்லாக்குள்ள பிரைவேட் ஸ்விமிங் பூல் இருக்கு. நம்ம செக் இன் ஆனதும் குளோரின் கலக்காத ஃப்ரெஷ் வாட்டரை ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த 35 ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டியில நம்ம ஃபுல் டே என்கேஜிங்கா இருக்கிறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு ரூம்ல இருந்து கிளம்பிட்டோம். போனதும் சூப்பரான மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 லஞ்ச் முடிச்சிட்டு ஃபுல்லி ஏர் கண்டிஷன் இண்டோர் கேம்ஸ் பிளே ஏரியாவுக்கு போய் டேபிள் டென்னிஸ், கேரம், செஸ்னு எல்லா கேம்ஸையும் விளையாடிட்டு, இது மட்டும் இல்ல அவுட்டோர் கேம்ஸ்க்குன்னு தனி இடம். செம்ம பெரிய கிரிக்கெட் டர்ஃபை பார்த்தது என் ஹஸ்பண்ட் வெறித்தனமா கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. இது கூடவே வாலிபால் கோர்ட், ஷட்டில் கோர்ட், இது எல்லாமே இருக்கு. இப்போ நான் சொல்ற எல்லாமே செரின் கெட்டவே ரெசார்ட்ல டே டூர் பேக்கா பர் பர்சன் ஜஸ்ட் 900 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கேம்ஸ் முடிச்சிட்டு மேல வந்தா செம்ம பெரிய ஸ்விம்மிங் பூல். குளோரின் கலக்காத தண்ணி தான் யூஸ் பண்றாங்க. நம்ம யூஸ் பண்ண தண்ணியை இவங்களோட தோட்டத்துக்கே பாய்ச்சிடுவாங்க. அங்க இருந்து நேரா நாங்க ஏவேரிக்கு போயிட்டோம். அங்க இருந்து டேம்டு கனூர்ஸ்க்கு நாங்க சன்ஃபிளவர் சீட்ஸ் ஃபீட் பண்ணோம். எல்லாமே டேம்டுங்கிறனால எங்களை கடிக்கல, எங்க கையிலே உட்காந்து சூப்பரா சாப்பிட்டுச்சு. அடுத்து போன இடம் டக் பாண்ட். நான் வெள்ளை வாத்து மட்டும் தான் பார்த்திருக்கேன். இங்க விதவிதமான வாத்து, அதோட முட்டெல்லாம் இருந்துச்சு. கையில தூக்க சொன்னாங்க. தூக்கி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். தண்ணி தாக்கத்துக்கு போற வழி ஃபுல்லா செரி, ஸ்டார் ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சுன்னு பறிச்சு கொடுத்தாங்க. டேஸ்ட் பண்ணோம். ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியலா ஒரு பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸே கட்டி வச்சிருந்தாங்க. அடுத்து நாங்க போன இடம் கோட் ஃபார்ம். இங்க இருந்த ஆடு எல்லாமே செம்ம ஃப்ரெண்ட்லி. ஸோ இவங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து கோழி பண்ணைக்கு வந்தாச்சு. இந்த இடத்தையே பாருங்க, கோழிக்காக சூப்பரா இடம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. நாட்டுக்கோழி முட்டையில இருந்து வான்கோழி, சண்டை சேவல்னு அழகுக்காக வளர்க்குறாங்க. பக்கத்திலே முயல் பண்ணை. அதையும் பார்த்துட்டு நான் அப்படியே இயற்கையோட இயற்கையா ஐக்கியமாயிட்டேன். பாலமேடு ஸ்பெஷல் ஜல்லிக்கட்டு காலையும் வச்சிருந்தாங்க. இங்க வரவங்களுக்காக இங்க இருக்க லோக்கல்ஸ் வச்சு போட்டியும் நடத்துவாங்க. மாட்டு வண்டி, அழகான குடிசை. நானே அங்க வாழ்ந்ததா ஒரு ஃபீல். இந்த மாதிரி இடத்துல உங்களோட ஈவெண்ட்ஸை நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? இவங்க கிட்டே இண்டோர் அண்ட் அவுட்டோர் பார்ட்டி ஹால் ஃபெசிலிட்டி இருக்கு. பர்த்டே பார்ட்டிஸ், கெட் டுகெதர், பிசினஸ் மீட்டிங்ஸ், ரீயூனியன், இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 100% ஹலால் ஃபுட்ஸ் தான் சர்வ் பண்றாங்க. பிரேயர் ஹால் ஃபெசிலிட்டியும் இருக்கு. அன்மேரிட் கப்பல் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர்ஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.